விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கிழக்கே அமைந்திருக்கும் சிற்றூராகும். இந்த கோவிலில் சுவாமி திரி அகஸ்தீஸ்வரராகவும் அம்பிகை திரி மரகதாம்பிகையாகவும் காட்சி தருகின்றனர். முன்னொரு காலத்தில் அகஸ்தியர் திருவண்ணாமலைக்கு செல்லும் பொழுது மாலை நேரத்தில் இங்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டதால் சுவாமி அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மகா பெரியவர் இங்கு வந்தபோது சிதளம் அடைந்து கிடந்த இக்கோவிலை பார்த்து அங்கிருந்த பிராமணர்களிடம் இந்த கோயிலை புனரமைக்கும்படி சொன்னார். பின்னர் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் ஒழுக்க என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் அம்பிகை வந்த பின்னர் மரகதபுரம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. இந்த மாதிரி வரலாற்று கதைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆம் தாத்தா. உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி தாத்தா.